ஈஸ்வர ஜெயசமாதி எடுத்தீங்களா? 9:19 எடுத்துட்டேன். தபாமேஹம் அஹம் வர்ஷம். பிரபுஜி அந்த புக் அஹம் வர்ஷம் பகவத்கீதை மாதாஜி, பகவத்கீதை பகவத்கீதை எத்தனாவது பிரபுஜி? 9:19 புரியல. 9 19 ஸ்லோகம். 9:19. ஆமா. ஓகே பிரபுஜி. நிகிருணாமி உஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ சரசச்சாஹம் அர்ஜுனா. அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன், மலையை கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண ஊகமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. பொருளுரை. கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவ செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்தும் வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே. மேலும் மழைக்காலத்தில் தொடர் மழையை பொழிய செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீட்டித்து நம்மை பாதுகாக்கும் சத்தியம் கிருஷ்ணரே. வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே. கிருஷ்ணருடைய இத்தகைய பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்துக்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனம் அவரே. எனவே கிருஷ்ண உணவில் முன்னேறமடைந்தவன் இத்தகைய வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கிறான். கிருஷ்ணரே ஜடமும் சேதமும் என்பதால் எல்லா ஜட படைப்புகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபம் கிருஷ்ணரே. அதே பரமபுருஷ பகவான் விருந்தாவனத்தில் இரு கரங்களுடனும் சியாம சுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகள் புரிந்து வருகிறார். ஹரே கிருஷ்ணன். ஸோ அதனால் கிருஷ்ணன் தான் எல்லாமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வந்து ஹை. ஓகே. ஸோ உத்தம அதிகாரி தான் அந்த மாதிரி பார்ப்பான். அவன் ட்ரை பண்ணணும் எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனுடைய கைகளை பார்க்க ட்ரை பண்ணணும். ஓகே. அட்லீஸ்ட் தியரிட்டிக்கலாவது நம்ம அக்ரி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண இந்த உடலுடைய தளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துடணும். சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன? எப்படி உடல் இல்லை, தான் உடல் இல்லைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒருத்தர் கான்ஸ்டண்ட்டாக சேன் பண்ணிக்கிட்டே இருக்க தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஒருத்தலாம் வர முடியும். பக்தருடைய சங்கமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சேன் பண்ணுறது மூலமாக தான் இந்த உடல் பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வர முடியும். புரிஞ்சுதா ஆசினி? இல்லைன்னா உடம்பு புரிய முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துடைய பொட்டன்ஷியல். ஓகே. எதுக்காக ஹரே கிருஷ்ணா பண்ணுறோம்? இந்த உடல்ன்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வரதுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் வேணும். ஓகே. இது நிறைய பேர் புரியாது. ஆக்சுவலாக ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்லும்போதே சண்டை வரும். ஓகே. நிறைய தாட்ஸ்லாம் வருது இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறதோட பர்பஸ் என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கருவி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மந்திரம் 20 படிக்கலாம். சரோஜா மாதாஜி 20 படிக்கலாம். த்ரைவித்யாமாம் சோமபா பூதபாபா யஜ்ஞயிஷ்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அஸ்னந்தி திவ்யான் திவிதேவ போகான். சொர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. திரைவித்யா என்னும் சொல் சாம, யஜுர், ரிக் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இந்த 3 வேதங்களை கற்றறிந்த பிராமணன் திரிவேதி என்று அழைக்கப்படுகின்றான். இத்தகு வேத ஞானத்தின் மீது பற்றுதல் உடையவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். துரதிருஷ்டவசமாக வேத வல்லுநர்களில் பலர் வேதங்களை கற்பதன் இறுதி நோக்கத்தை அறியாமல் உள்ளனர். எனவே திரிவேதிகளின் இறுதி இலக்கு நானே என்று கிருஷ்ணர் இங்கே பிரகடனம் செய்கிறார். உண்மையான திரிவேதிகள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற்று அவரை திருப்தி செய்வதற்காக தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதுடன் இணைந்து கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும் போது பக்தி தொண்டு ஆரம்பமாகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக
வேதங்களை மேலோட்டமாக அறியும் சீடர்கள் இந்திரன், சந்திரன் முதலான பல்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்கின்றனர். அத்தகு முயற்சி தேவ வழிபாட்டில் உள்ளவர்களை இயற்கையில் தாழ்ந்த குணங்களின் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகின்றது. மேலும் அவர்கள் மகர்லோகம், ஜனலோகம், தப்பலோகம் முதலிய சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். அது போன்ற உயர் உலகங்களை நிலை பெற்றவன் இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பத்தை விட 1000 மடங்கு உயர்ந்த புலனின்பத்தை அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திரிவேதி சத்துர்வேதிலாம் சொல்கிறாங்கல்ல, சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த மாதிரி வேத ஓதனாலே பரவாயில்ல, ஏதோ ஆன்மீகம் ஏதோ பண்ணுறாங்க, குடும்பிலாம் வச்சுருக்காங்க, பட்டையை போட்டிருக்காங்க, வா இன்னும் ரொம்ப அழகாக படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஏன்னா இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த லோகத்தில் வந்து இவ்வளோ இன்பம் கிடைக்குது, அந்த லோகத்தில் இதை விட அதிகமான இன்பம் கிடைக்கும். ஓகே, அவங்க வந்து இந்த லோகத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குதான் நினைக்கிறாங்க. பூமியிலேருந்து மேலே சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், திருப்பி பூமி, இந்த மாதிரி தான் அவங்களுடைய இது. வேதங்கள் படிக்கிறதுனால ஒருத்தர் போக முடியாது. என்ன போட்டிருக்கு, பக்தி சேவை எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண நல்லா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே, சைமல்டேனியஸ்லி கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இப்போ தான் பக்தி வந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பக்தி சேவை பண்ணுறது மூலமாக தான் கிருஷ்ணரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் எதுக்கு புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை ஏன் புரிஞ்சுக்கணும்னா, நாம இந்த உடல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, கிருஷ்ணரை முழுவதுமாக யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. எப்படி கடலில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் கடல் தண்ணியை ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. நம்ம பக்கெட் சைஸ் என்னவோ அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக இழிச்சிட்டு வரணும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளோட மூளை சைஸ் என்னவோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஃபுல்லாக கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை ஃபுல்லாக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அனந்த சிஸ்டாவாலேயே முடியலை. ஓகே, அவருடைய எண்ணிலடங்காத வாய்களை வைத்துக்கொண்டு அவரால் க்ளோரிஃபை பண்ண முடியல கிருஷ்ணரை. முடிய முடியல. நம்மளால் எப்படி முடியும், டைனி பிரெயினை வச்சுட்டு. அதனால் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாப்படி கிருஷ்ணா தான் முழுமை கடவுள்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான் பக்தி சேவை ஆரம்பிக்குது. இப்படி யார் ஒருத்தர் பக்தி பண்ணுறாரோ அவருக்கு தான் என்ன கிடைக்கும், இந்த உலகத்தில் லிபரேஷன் கிடைக்கும், வைகுண்டலோகம் கிடைக்கும். வைகுண்டலோகம் போகிறது வந்து செல்ஃபிஷா செல்ஃப்லெஷ்ஷா? ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோலாவந்தான் போகிறது சுயநலமா சுயநலம் இல்லாததான்? சொல்லுங்க, ஆன்லைனில் சொல்லுங்க. கோலாவந்தான் போர் நினைக்கிறது சுயநலமா சுயநலம் இல்லையா? சுயநலம். சரி, வேற யாரு என்ன பகவானோட சேவைக்கு தானே போறோம், நம்ம தாசிய பாவத்துல தானே போறோம், அதனால நமக்கு சுயநலம் கிடையாது. நம்ம ஏன் சுயநலம் அப்படி சொல்றோம்னா, சீஸ்ரீ மகாராஜ் சொல்லுறீங்களா? சொல்லுங்க. நம்ம வந்து கலாவதி மாதா சொன்னாப்புல நம்மளுடைய ஆத்மாவுக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம பிருந்தாவனத்துக்கு இருக்கோம், நம்ம சுயநலத்துக்கெல்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா, இது வந்து சரோஜ மாதாஜி அண்ட் சுதா மாதாஜி எப்படின்னா, இது எப்படி சுயநலம் இல்லைன்னா, நம்ம வந்து உடலே கிடையாது. ஆக்சுவலா நம்ம உடலுக்காக நம்ம பண்றதுனால தான் சுயநலம் நினைக்கிறோம். இது ஆன்மாவுக்காக பண்றது. ஆன்மா வந்து கிருஷ்ணாவுடைய பார்ட் அண்ட் பார்சல். நம்ம அவருக்கு சேவை பண்றதா கரெக்டானது. இப்போ இந்த கை வந்து இந்த பாடியோட ஒட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த கை வந்து உணவை எடுத்து இப்படி கொடுக்குதுன்னா இந்த கை சுயநலமாக இருக்கா என்ன? இந்த உடலுக்கு கொடுத்தாதான் அது வந்து என்ன ஆகும், வயிற்று கொடுத்தாதான் இந்த உடலே நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணாவுக்கு வந்து அந்த பார்ட் அண்ட் பார்சல் நம்மலாம். ஓகே, ஸோ கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாதான் நம்ம ஹாப்பியாக முடியும். கிருஷ்ணன் தான் வயிறு மாதிரி வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணரை திருப்திப்படுத்தா நம்ம எல்லாருமே ஹாப்பியாக முடியும். அதனால இப்போ ஒருத்தர் இந்த உலகத்துலேருந்து கோலவர்தான் போகணும்னு நினைச்சாருன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், ஏகப்பட்ட பக்தர்களுக்கு அவருடைய அவஸ்தா சங்கம் எடுத்துக்கணும், சங்கம் கொடுக்கணும். தனியாக போக முடியாதுல்ல ஒருத்தரெல்லாம் பக்தி பயிற்சி பண்ணி. பக்தினால என்னது, நிறைய பேரோட சேர்ந்து பண்ணலாம் பக்தி இல்லையா? ஸோ இந்த மாதிரி வைஷ்ணவ கம்யூனிட்டி வாழும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, அதனால ஒருத்தர் வைகுண்டம் போகிறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து சுயநலம் கிடையாது, அது வந்து பொதுநலம் தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணுறது, வைகுண்டம் போகிறதுலாம் பொதுநலம். ஏன் பொதுநலம்னா அதனால் நிறைய பேர் பிரயோஜனமானாங்க. இப்போ துருவ மகாராஜ் வந்து வைகுண்டம் போகிறார் இல்லையா, ஏகப்பட்ட பேர் அவருடைய சரித்திரத்தை படிக்கிறாங்க, அவருடைய அந்த தூய பக்த சரித்திர ஆக்டிவிட்டிலாம் படிக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாகுது? அவங்க எல்லாம் திரும்பி வைகுண்டம் போக முடியும். ஒரு மகாஜனை வந்து இந்த லோகத்துலேருந்து அந்த லோகம் போனார்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் படித்தாலே போதும், நம்ம எல்லாம் இது பியூரிஃபை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வைகுண்ட லோகம் போனார்னா ஏகப்பட்ட பேருக்கு என்ன பண்ணுவார், அவர் தன்னுடைய அசோசியேஷன் கொடுத்துருப்பார், அசோசியேஷன் எடுத்திருப்பார். இப்போ யாரெல்லாம் அவர் கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம். ஓகே, அதனால வந்து சுயநலம் கிடையாது.
இது ஒரு மாதாஜி கேட்டாங்க என்கிட்ட, நான் மொத்தம் சேன் பண்ணிட்டே இருக்கேன், ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டே இருக்கிறேன், இது சுயநலம் தானே அப்படின்னா. ஹரே கிருஷ்ணன் சொல்கிறது சுயநலமே கிடையவே கிடையாது. நம்மளுடைய இருப்பை வந்து தூய்மைப்படுத்துகிறோம். இருப்பை தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும்னா நம்மளால அடுத்தவங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம நல்லது பண்ணணும்னு நினைப்போம். ஆக்சுவலாக நமக்கு நல்லது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நல்லது பண்ணுறதுன்னு சொல்லி கெட்டது தான் பண்ணுவோம். ஓகே, அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண செலவிட்டாலும் சரி, கிருஷ்ணனோட புத்தகத்தை படித்தாலும் சரி, பிரச்சாரம் பண்ணாலும் சரி, அது எதுவுமே சுயநலமே கிடையாது. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணன் சம்மந்தப்பட்டது. ஓகே, நம்ம ரொம்ப ரொம்ப என்ன தூய்மையாக ஆரம்பிச்சிடும். நம்ம தூய்மையாக ஆக நம்ம சில விஷயங்கள் சொன்ன உடனே கேட்டுப்பாங்க சில பேர். ஓகே, நமக்கு அந்த சக்தியெல்லாம் கிருஷ்ணன் கொடுக்க ஆரம்பிச்சுப்பார். ஓகே, அதனால் கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணுறது என்றைக்குமே சுயநலமே கிடையாது. ஓகே, சேன் பண்ணாலும் சரி, பிரச்சாரம் பண்ணாலும் சரி. இப்போ பிரபாத சொல்றார் 24 மணி நேரம் திருப்பத் பாதம் படிங்க அப்படின்றார். நித்திய பாவனம் சேவியம் அது புக்கு படித்தாலும் சரி சுயநலமே கிடையாது. ஏன்னா மனதுதான் நம்ம ஆத்மாவுக்காக தானே பண்றோம். அதாவது நம்ம இப்போ எந்த பிளாட்ஃபார்ம் இருக்கோம்னா நம்ம உடல்ந்த பிளாட்ஃபார்மில் இருக்கோம். ஓகே, நம்ம உடல்ந்த பிளாட்ஃபார்மில் இருந்து எது பண்ணாலும் அது சுயநலம். நம்ம ஆன்மான்ற பிளாட்ஃபார்முக்கு வர ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த ஆன்மா பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணாலும் அது சுயநலமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால ஆன்மா பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சுயநலம் கிடையவே கிடையாது. நம்ம உடல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே சுயநலம் தான். ஏன்னா நம்ம உடலே கிடையாது. அதனால நம்ம சேன் பண்ண உடல்ல இருந்து பண்றதுனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. சேன் பண்ணேன்னா சுயநலம் பாரு அப்படி உடல் சொல்லுது. ஆனால் சேன் பண்ண எதுக்கு பண்றோம்? இந்த உடல்ல இருந்து வெளியே வந்தோம் நம்ம ஆன்மாங்கிற உணர்றதுக்காக பண்றோம். அப்ப சாண்டிங் வந்து அப்படிதான் பிரபுஜி சொல்றேன், எனக்காக நான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நீங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஃபேமிலியில சொல்றேன் பிரபுஜி. அப்போ சுயநலம் கிடையாது, அது முயற்சி. நீங்க கிணத்துல இருந்து வெளியே நீங்க பண்ணி ஆகணும். நீங்க கிணத்துல இருந்து வெளியே வாங்க. நீங்க அதை சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்றதை கேட்கணும்ல. சில பேர் நீங்க இப்ப சொல்றீங்க பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல, சரிதான் போமா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க சொற்களுக்கு பலம் இல்லை. கரெக்டா? ஃபோர்ஸ் இல்லை. இந்த ஃபோர்ஸ் எப்போ வரும்னா நீங்க சேன் பண்ண இந்த ஃபோர்ஸ் வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம சேன் பண்ணும்போது எறும்பு கேட்டா கூட அதுக்கும் ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெனிஃபிட். எல்லா உயிர்களும் பெனிஃபிட்ஸ். கரெக்ட். எல்லாமே கேக்குது, எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ். அதனால இந்த சுயநலம்ன்ற வார்த்தையே கிடையவே கிடையாது. கிருஷ்ணா வந்துட்டாலே சுயநலமே கிடையாது. ஓகே, அது ஆனா எந்த மனசு என்ன பண்ணும்னா நம்மளை வந்து சுயநலம் பண்றேன்னு சொல்லி அது தூண்டி விட்டே இருக்கும். அது எதுக்காக சாண்டிங்கை கை விட்டுறணும். சாண்டியை கைவிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? கழுது கேட்டால் குட்டிச்சவர் நம்ம திருப்பி இந்த போன இன்பத்தில் ஆள ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கும்? அது வந்து ஆன்மீகம். அது ஆன்மீகத்தில் போகும்போது சுயநலம் கிடையவே கிடையாது. அதுதான் உண்மையான பொதுநலம். அதை பண்ண என்ன ஆகுனா அவருடைய ஆன்மீக இருப்பு தூய்மை அடைந்து அவருடைய இருப்பு தூய்மை அடைந்து ஆன்மீக நிலைமைக்கு வராது. அதனால அவருடைய வார்த்தைகள்லாம் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் இருக்கும். இதை சொன்னதை கேட்பாங்க எல்லாரும். இப்போ வந்து பிரபு ஒரு கேள்வி, நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் அதுவும் ஒரு கிருஷ்ணர் பார்த்துட்டு தானே பிரபு இருக்காரு. பிரபு ஆமா அதுக்கு இருப்பாரு. அப்பனா நம்ம மன கஷ்டம் வந்து நம்மளோட கர்ம கணக்கு அப்படித்தான் நம்ம நினைக்கணும் பிரபு. அது மனசு நினைக்கிறோம் இல்லையா? மனசுமே உடல் தான் மாதாஜி. ஏதாவது இந்த உடல் வந்து வெளியில இருக்கு. கரெக்டா? இதுக்கு உள்ள ஒரு உடல் இருக்கு, மனம் புத்தி அகங்காரம், அது ஒரு உடல். ஓகே, நம்ம மனசு கஷ்டப்படுறதுனால நம்ம நினைச்சுக்கணும் நம்மளும் கஷ்டப்படுறோம்னு நினைச்சுக்கணும். ஆனால் மனசுக்கு தனியாக சோல் இருக்குது, ஆன்மா இருக்குது. நம்ம இன்னும் அதை உணராதனால நமக்கு கஷ்டம் வருது. இப்போ யார் ஒருத்தர் சேன் பண்ணுறாங்களோ நல்லா சேன் பண்ண இந்த சட்டில் பாடியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. மனசு நான் இல்லைன்ற ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்க அதில் கஷ்டப்பட மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி பற்றி மனசு கஷ்டப்பட்டால் கிருஷ்ணன் ஆறுதல் சொல்லுவாரானா அவன் நிச்சயமாக ஆறுதல் சொல்லுவார். இன்னும் பக்தர் மூலமாக சொல்லி நீங்கள் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் சேன் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஆறுதல் வரும். நம்ம சாண்டிங்கில் தான் என்ன பண்ண முடியும்? நம்ம மகிழ்ச்சியை காண முடியும். அதாவது எப்படின்னா மத்குண ஸ்ருதி மாத்தேனா மயி சர்வ குணாசையே மனோகதி கரிச்சன்னா இது இல்லை, சாரி, மதாசிய கதாமிருஷா சுண்யந்தி கதையந்திஷா தபந்தி விவிதா ஸ்தாபா நைத்தான் மத்கர சேதசம். தாபத்திரியம் தெரியுங்களா? அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்விகா. அத்தியாத்மிகால் தான் நீங்கள் சொல்ல மனசு கஷ்டம்லாம், மனசு கஷ்டம், உடல் கஷ்டம்லாம். அதிபௌதிகானா கொசு கடி இதெல்லாம். அதிதெய்விகானா தேவர்கள் கொடுக்கறது, பூகம்பம், அதெல்லாம். இந்த 3 தாபத்திரையும் சொல்லுவோம். இந்த மனசில் உள்ள கஷ்டம் எப்போ போகும்னா மதாசியா கதா அமிர்ஷா, கிருஷ்ணோட சரணடைஞ்சு
அவருடைய கதைகளை கேட்கறது, ரிமெம்பர் பண்றது, நாம வச்சுக்கிறது. ஷின்மந்தி காயந்தி ஸ்மரந்தி, நாம வச்சுக்கிறது. மதாஷ கதாம்ஷா ஷின்மந்தி காயந்தி மது ஸ்லோ என்ன மதாஷ் அது கிடையாது. மதாஷ கதாம்ஷா ஷின்மந்தி கரயந்திஷ தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் மக்கர சேதசம். ஓகே, அந்த தாபத்திரை எல்லாம் போயிடும். யார் ஒருத்தர் இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய புகழை கேட்டுட்டு சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கஷ்டம் போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் மனசு கஷ்டம் எப்படி போகுது பாருங்க, கிருஷ்ணனை பற்றி கேட்டதான் போகுது. அப்போ எப்பயுமே இது ஸ்மைலமே கிடையாது. நம்ம மனசு நல்லா இருந்ததுனால பல மற்றவங்களுக்கு நல்ல காரியம் பண்ண முடியும். நம்ம மனசையே ஓட்டையை வச்சுட்டு நம்ம மற்றவங்களுக்கு நல்ல காரியம் பண்ண முடியுமா? அதனால எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை கேட்டுட்டு அவர் புகழ் பாடிட்டு அவங்களுக்கு ப்ரீச் பண்ணி அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணி இப்படி இருக்காங்களோ அவங்க என்ன ஆகிடும், ஆன்மீகத்தில் முன்னேறிட்டே இருப்பாங்க. அவங்களால உண்மையான உபகாரியம் பண்ண முடியும். தவிர தன்னுடைய உடல் லெவலில் இருக்கவங்களால உண்மையான உபகாரியம் பண்ணவே முடியாது. ஓகே மாதாஜி, ஓகே. இப்போ நம்ம 21 படிக்கணும் இல்லையா? 21 ஸ்ரீனா மாதாஜி 21 படிங்க. ஸ்ரீனா மாதாஜி ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேதம் புக்வா ஸ்வர்கலோகம் விசாலம் க்ஷீணே புண்யே மத்யலோக விசந்தி ஏவம் த்ரயி தர்மம் அனுப்ரபன்னா கதாகதம் காம காம லபந்தே. பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் ஏற்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் சிறப்பு இறப்பினை அடைகின்றனர். ஒருவரை மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவர் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகு அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திருப்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜன்மாத்தியஸ்ய யதஹ ஞானத்தின் பக்குவத்தை அடையாததன் வேறு விதமாக கூறினால், எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுள்ளவங்களுக்கு ஏற்றம் பெறுவது பின்னர் மீண்டும் கீழே வருவது என்னும் சூழலில் அகப்பட்டுக் கொள்கின்றான். அவனது நிலை ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றுதான். சில நேரங்களில் மேலே செய்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பில்லாத ஆன்மீக உலகத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் சிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கிக் கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். இன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் வராமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சால சிறந்ததாகும். இதுவே அந்த பாயிண்டாக சொல்லிட்டாங்க. ஸோ பாவகாரியம் புண்ணியகாரியம் ரெண்டுக்குமே இந்த உலகத்தை வரணும், திருப்பி வரணும். ஓகே, இது முடிஞ்சால் தான் வர முடியும், இந்த உலகத்தை விட்டு விக்கெட் பண்ண முடியும். இல்லைன்னா ராட்டில் உட்கார்ந்த மாதிரி தான், மேலே கீழே போயிட்டே வர வேண்டியதான். ஓகே, இப்போ 22 படிக்கலாம். சத்யா மாதாஜி 22nd ஸ்லோகா, meaning also. Purport I will ask Hasi to read. Okay. Ananya Chintayanto Mam. Ananya Chintayanto Mam. Ye Jana Paryupasate. Tesha Nitya Abhyaktanam. Yesham nityabhiyuktanam Yohakshemam Mahamyaham. Yohakshemam Mahamyaham. Padinga Mataji. But those who always worship me with exclusive devotion, meditation on my transcendental form to them. I carry what they love and I preserve
preserve what they have. தேங்க்யூ மேம். அவங்ககிட்ட என்ன இல்லையோ நான் கொடுக்குறேன், அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நான் தக்க வச்சிடறேன். ஓகே, யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. பர்பட் படி ஆசினி. பர்பட் ரைட். One who is unable to live for a moment without Krishna consciousness cannot but think of Krishna 24 hours a day, being engaged in devotional service by hearing, chanting, remembering, offering prayers, worshipping, serving the lotus feet of the Lord, rendering other services, cultivating friendship, and surrendering fully to the Lord. Such activities are all auspicious and full of spiritual potencies, which make the devotee perfect in self-realization, so that his only desire is to achieve the association of the Supreme Personality of Godhead. Such a devotee undoubtedly approaches the Lord without difficulty. This is called yoga. By the mercy of the Lord, such a devotee never comes back to this material world condition of life. Shema refers to the merciful protection of the Lord. The Lord helps the devotee to achieve Krishna consciousness by yoga, and when he becomes fully Krishna conscious, and the Lord protects him from falling down to a miserable condition in life. சேமானா ஷேமம் அப்படின்னா பகவானுடைய கருணை குறிக்குது, அவருடைய பாதுகாப்பு. ஓகே, என்ன பாதுகாப்பு? கிருஷ்ண உணவுலேருந்து ஒருத்தர் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் விழுந்துடாமல் இருக்கிறதா பாதுகாப்பு இருக்காரு. ஓகே, அதுக்கு தேவையான கொடுப்பாரு, தேவையில்லைன்னா எடுப்பார், இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் அவர். ஓகே, ஸோ யார் ஒருத்தர் இந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து முழுவதுமாக தொண்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த க்ஷேமத்தை வழங்குறாரு பகவான். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். மெயின்டெனன்ஸ் இஸ் பீங் டன் பை கிருஷ்ணா. ஓகே, 23 ஹாசி ஸ்லோகம் அர்த்தம் படிச்சுட்டு பர்பட்டை வந்து மாற்றி படிக்க சொன்னேன். ஏ அபியன்ய தேவதா பக்தா யஜந்தே சதயான்விதா தே மிமாம் ஏவ கௌந்தேயா யஜந்தவதி பூர்வகம். Translation: Those who are devotees of the other gods and who worship them with faith actually worship only me, O son of Kunti, but they do so in a wrong way. இது ஒரு ஃபேமஸான ஸ்லோகம். யாரெல்லாம் வந்து மற்ற தேவதைகளை வழிபடுறாங்களோ அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து என்னதான் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபெய்த்து கொடுக்குறே நான் தான். ஓகே, ஸோ ஆனால் அவங்களுக்கு தெரியல, எப்படி வந்து வாங்கி தான் உணவளிக்குன்னு தெரியல. ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மற்றவங்களாம் வழிபடுறாங்க. கலாவதி மாதாஜி நீங்க பர்பட் படிங்க. கிருஷ்ணா பிரபு. தேவர்களை வழிபடுவது மறைமுகமாக என்னை வழிபடுவதே என்ற போதிலும் அத்தகைய வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றுக்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வதும் முட்டாள்தனமாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாலும் செயல்படுபவர்கள் தேவர்கள். அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதை அல்ல. அதுபோல ஒவ்வொரும் முழுமுதல் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகைய வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்ட விரோதமாகும். அதுவே இங்கு அவதி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால் அவசியம் என்று தேவர்கள் வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. அவதி பூர்வம்னா லஞ்சம் கொடுக்கறது. ஓகே, லஞ்சம் கொடுக்குறதுதான் ராங் வே. எப்படி இந்த கவர்மெண்ட்ல நம்ம செயல் நடக்குன்னா சில பேர் லஞ்சம் கொடுத்து பண்றோம், அந்த மாதிரின்றாங்க. ஓகே, டேஞ்சர் இது. மற்ற தேவதை வெளிப்படம் எதுக்கு, என் கஷ்டத்தை குறை, கொஞ்சம் இந்த இப்படி வச்சிரு, இப்படி பண்ண, அப்படி பண்ணு, இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறோம் இல்லையா. இது பக்தி கிடையாது, இது வந்து பிஸ்னஸ். ஓகே ஓகே, கலாவதி மாதாஜி ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அஹம் ஹி சர்வ யஜ்ஞானா. வீட்டில் இருக்கீங்க மாதாஜி? கலாவதி மாதாஜி போயிட்டீங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, சுதா மாதாஜி இருக்கீங்களா? சரி, 24
அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் அகம் சி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச போக்தா ச பிரபு ஏவ ச ந து மாம் அவிஜானந்தி ஆத்து மாம் அபிஜானந்தி தத்மே நாதஸ்சைவந்தி தே. தத்தே நாதஷ சவந்தியதே. படிங்க. எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே. எனவே எனது உண்மையான பௌதீக இயற்கை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். பொருளுரை. வேத இலக்கியங்களில் பல்வேறு வகையான யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் மூர்முகர் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்பது இங்கு மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஞான என்றால் விஷ்ணு. பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் ஞான எனப்படும் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டது. மனித பண்பாட்டின் பக்குவ நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஏற்பட்டது. எனவே உன்னத தலைவனான நானே எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன் என்று இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பினும் இந்த உண்மையை அறியாத சிற்றறிவாளர்கள் தற்காலிக இன்பங்களுக்காகவே தேவர்களை வழிபடுகின்றனர். இதனால் அவர்கள் ஜட வாழ்வில் வீழ்ச்சி அடைகின்றனர், விரும்பிய இலக்கை அடைவதில்லை. இருப்பினும் எவரேனும் தனது ஜட ஆசையை நிறைவேற்ற விரும்பினால் அதனை பரம புருஷரிடமே பிரார்த்தனை செய்வது சிறந்தது. அது தூய்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் கூட இவ்விதமான அவன் விரும்பிய பலனை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணன். அகாம சர்வகாமமா மோட்சகாமுதாதி திப்பேன பக்தி யோகேன எதேதா புருஷம் பரம். ஆசை இருந்தாலும் சரி, ஆசை இல்லாட்டாலும் சரி, மோட்சம் வேணும் ஆசை இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் மேல தீவிரமா பக்தி பண்ணுங்க. அப்ப வந்து ரொம்ப நல்லது. அதான் இந்த கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். ஓகே, இந்த மாதிரி தேவர்கள் பண்ணது அவிதிபூர்வம், லஞ்சம் கொடுக்கறது, அது வேண்டாம் நமக்கு ஆக்சுவலா. ஸோ குறைந்த புத்தி உள்ள மனிதர்கள்லாம் தேவர்களை வழிபடுவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸும் டெம்பரவரியா. எனக்கு கஷ்டம் தீர்ந்துருச்சே, இந்த உடலே டெம்பரவரி தானே, அப்புறம் எப்படி அந்த வரம் வந்து பெர்மனண்டாக இருக்கும்? இந்த உடல் இருக்க வரையும் தான், இந்த உடல் முடிஞ்சதுன்னா எல்லாம் முடிஞ்சது இல்லையா? இல்லையா தேவர்களுடைய லைஃப் டைமில் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால தேவர்கள் வழிபாடு வந்து குறைந்த புத்தி உள்ளவர்கள் தான் பண்ணுவாங்க. பகவானுடைய வழிபாடு தான் சுமேதசா வந்து பண்ணுவோம். ஓகே, 24 முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. மலைவாசம் வந்தாரு, போயிட்டாரு. ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து யாரை கொஸ்டின் தான் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் இருக்கா ஆஸ்மி? பாயிண்ட் ஷேர் பண்ண ஈஸ்வர மேல சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லா படைப்புமே கிருஷ்ணர் தான். நம்ம வந்து நான் உடல் இல்லை ஆத்மா என்பது புரிவதற்கு வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தின் சக்தியால் மட்டும்தான் நம்மளால அதை புரிஞ்சுக்கிட முடியும். ஆமா, கரெக்டா. பிரபாதர் பர்சன்ல கலியுகத்துல வந்து வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க முடியாத பிரபாதர் சொல்றாரு பிரபு. இவர் சைத்திரமாபுரம் சொல்வார். பிரபாதர் சைத்திரமாபுரம் சொல்றாரு. அமெரிக்காவில வந்து நல்லாவே பண்றாங்க. புக்கு பாகவதம் பகவத்கீதை எல்லாத்தையுமே அவங்க நல்லபடியா பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவை விட அமெரிக்காவில் நல்லா இருக்கு சொல்றாரு பிரபாதர். கரெக்ட், வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. பிரபாதருக்கு வந்து அமெரிக்கன் டிசைப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அமெரிக்கன்ஸ் தான் என்னை தூக்கி விட்டாங்க. பிரபா ஒரு டயத்தில் திங்க் பண்ணுவார், நம்ம அமெரிக்காலே செட்டில் ஆன இந்தியாவுக்கு வர வேணாம் முடிவு பண்ணிடுவார். ஓகே, ஆனால் கிருஷ்ணனுடைய பிளான் பாருங்கள். அவர் வந்து பிரபாதர் அங்கேயிருந்து கிளப்பி கூட்டு வந்து இங்கே 3 பெரிய கோயில் கட்டி வச்சுட்டார் கிருஷ்ணன். பிருந்தாவன், மாயப்பூர், பாம்பே. அதனால் பிரபாதர் வந்து அவ்வளோ பிடிச்சது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவில் தான் அவரை வந்து என்ன பண்ணாங்க, வரவேற்று மிகப்பெரிய இயக்கமாக உருவாக்குறதே அமெரிக்கா தான் ஆக்சுவலாக. இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, யாருமே அவர் பின்னால் வரவே இல்லை. ஒரே ஒரு டிசேபிளுக்கு இருந்தாங்க போகும்போது இல்லையா, அவங்க 2 பேர் இருந்தாங்களோ. அது எவ்வளோ வருஷங்களாக உழைப்பு போட்டுருக்காருங்க. இப்போ வந்து இந்தியா பிக்கப் பண்ணிட்டாங்க இஸ்னாலில். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரோஜா மாதாஜி. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பிரபுபாதாவோட லெக்சர்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து
லைஃப் மெம்பர்ஷிப் வாங்கினா இந்தியால கோவில் எல்லாம் எல்லாரும் போய் ஸ்டே பண்ணலாம். சத்சங்கம், அதாவது அங்க கோயில்ல இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு பழகிறதுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மெம்பர்ஷிப்ல. அதுக்கப்புறம் ஆர்ட்டை பார்த்துட்டு பிரபுபாதாவுக்கு ரொம்ப ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆர்ட் என்ன? பொம்மலாட்டம் பப்பெட் ஷோ. பப்பெட் ஷோ. ஆமா, பப்பெட் ஷோ வந்து பெங்கால்ல ஃபேமஸா இருக்கு. அது வந்து பக்தி வினோத தாகூருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷாமராஜ் பிரபு. அது அவரோட குரு தானே பிரபு? அவரோட குரு பேரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம். பக்தி வினோத் தாகூர் யாருன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் அப்பா. ஓகே, ஆமா. பிரபு குரு பேர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பக்தர்கள் வருவாங்க, ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து பிரபுபாத வந்து தான் வந்து நாரத முனி மாதிரி தட்சன் எப்படி சாபம் பெற்றாரோ அது மாதிரி நான் எவ்வளவு பெரிய கோயில் எல்லாம் இங்க அழகா கட்டியிருந்தாலும் இங்க ஸ்டே பண்ண முடியல. நான் வந்து எல்லா இடத்துக்கும் அங்க போயிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சது எல்லாரும் பாயிண்ட் விட்டுருவாங்க. பகவானோட திவ்ய ரூபத்துல வந்து 24 hours அத நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா பகவானுடைய தன்னுணர்வுல கிருஷ்ண உணர்வுல இருந்தா பகவானும் உதவி செய்வார். ஆமா, கரெக்ட். தேங்க்யூ மேடம். பகவானுடைய மெச்சி இல்லாம நல்லா போக முடியாது. ஓகே, நம்மளுடைய சாதனை எல்லாம் போக முடியாது. பகவான் உதவி செஞ்சாதான் நம்ம போக முடியும். ஓகே, தேங்க்யூ. கொஞ்ச நாள் நல்லா செய்யற மாதிரி இருக்கு பிரபு. அதுக்கப்புறம் சாண்டிங்கா போயிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. நம்ம தான் போயிடுச்சு. நெட் கட் ஆயிட்டு. நெட் உங்களுக்கு இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே, அவங்களுக்கு தான் போயிடுச்சு இப்ப இல்லையா? ஓகே, எனக்கு டவுட் என்னன்னா எனக்கு போயிடுச்சா இருந்துச்சு. ஓகே, வருவாங்க, திருப்பி வருவாங்க மாதாஜி. ஓகே, பரவாயில்ல. அவங்க ஏதோ டவுட் கேட்டாங்க, நல்லா பண்ணேன்னு சொல்லி சாண்டிங்க. ஓகே, ஸ்ரீனா மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீனா மாதாஜி. பிரபுபாதர் வந்து பிரசாதம் கொண்டு வைக்கவும் இமீடியட்டா வந்து எப்படி பிரசாதம் வந்து அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு பகவத்கீதையில வந்துட்டு ஹரே கிருஷ்ணா சேன் பண்றது வந்து ஆக்சுவலா செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. எப்போ வந்து நம்ம சேன் பண்ண வந்து நம்ம மனசு கிளென்ஸ் ஆகுதோ அப்பதான் வந்து நம்ம சொல்றத வந்து மற்றவங்க கிருஷ்ணா உணர்வுல வந்து கேட்பாங்க. கரெக்ட். வெரி நைஸ் மாதாஜி, நல்ல அப்சர்வேஷன். ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்றதா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே, கலாவதி மாதாஜி இருக்கீங்களா? போய் நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து நம்ம பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும். கரெக்ட். அதான் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஆமா. வேற பகவத்கீதையில பகவத்கீதையில வந்து என்னன்னா, நம்ம மரத்துக்கு தண்ணி ஊத்தினாவே போதும், அந்த கிளைகள் இலைகள் எல்லாம் தானாகவே திருப்தி அடைஞ்சிரு. அது போல நமக்கு வயிற்றுக்கு உணவு கொடுக்காம மற்ற உறுப்புகளுக்கு உணவு கொடுக்கறது வந்து முட்டாள்தனம். வயிற்றுக்கு உணவு கொடுத்தாதான் நமக்கு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் வந்து பகவானுடைய சேவகர்கள். அதனால பகவானுக்கு நம்ம பக்தி சேவை செஞ்சாவே அவங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சிருவாங்க. நம்ம தனியாக தேவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி क्वेश्चन கேட்டீங்களா? கட் ஆயிடுச்சு. நீங்க கேட்டதா சொல்லுங்க. ஆமா பிரபு, கட் ஆயிடுச்சு. கண்டினியூஸா ஓகே மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. சாண்டிங் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு பிரபு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ, அதாவது விட்டு போற மாதிரி இருக்கு. அதுதான் கொஞ்சம் நல்லா இல்ல. கரெக்ட்டா சாண்டிங் நல்லா இல்ல. கரெக்ட்டா அதான சொல்றீங்க? சரியா. அதாவது 1 month அழகா கரெக்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் விட்டு போற மாதிரி இருக்கு. அதாவது சொன்னாலும் நடுவுல தூக்கம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆக்சுவலா சொல்ல போனா மாதாஜி, நமக்கு ஃபுல் சாண்டிங்குமே ஸ்ட்ரகிள் தான். ஆக்சுவலா நமக்கு நல்லா போகுதுன்றதுனாலே அது டேஞ்சர். ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்ல, அதான் கரெக்டு. நம்ம வந்து சாண்டிங் பண்ணுறது வந்து எப்படின்னா,
offenseless chanting, offensive chanting, trying to means coming out of correcting the stage. இதில் இன்பிட்டி வந்து கரெக்டிங் ஸ்டேஜ். நம்ம கரெக்டிங் ஸ்டேஜ் வந்தாலே நம்ம லிபரேஷன் ஆகிடுவோமா? ஓகே, நம்ம எல்லாம் அஃபென்சிவ் ஸ்டாண்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டிங் ஸ்டேஜ் வந்தாலே நம்ம வி வில் நாட் பி உடல் தரத்துலேருந்து வெளியே வந்துடுவோமா? அஃபென்சிவ் ஸ்டாண்டிங்னா கடவுள் மேலே அம்பு வந்துடுமா? ஓகே, அப்போ வந்து நம்ம இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லாம் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் நிறைய கேட்டகரி இருக்கலாம். ஓகே, நம்ம மேபி ஒருத்தர் ரொம்ப கீழே இருக்கலாம், நமக்கு சில பேர் தூக்கம் வராமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறோம். ஓகே, அதனால் நம்ம வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ரொம்ப நம்ம அந்த மதத்தை சொல்லி கேட்க ட்ரை பண்ணணும். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் படுத்தணும். நைட்டு காலைல வந்து கொஞ்சம் தூக்கம் இருந்தால் கொஞ்சம் நடந்துக்கலாம், நின்றுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெக்கானிக்கல் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த மதத்தை மேக்ஸிமம் எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோ நல்லது. கஷ்டப்பட்டு தான் ஆகணும்ன்றீங்க? மாதாஜி, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆமாம், கஷ்டம் எப்படியுமே பௌதிக லோகத்தில் இதோட கஷ்டம் அதிகமாக இருக்கும். நம்ம கிருஷ்ணருக்கு வந்து கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 10% கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோமே, பௌதிக லோகத்தில் 100% கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த லோகத்துக்கு வந்து கஷ்டம் உண்டு. ஆனால் அந்த கஷ்டம் வந்து ஆன்மீகத்தில் வந்து பண்ணோன்னா அதில் லாஸே கிடையாது. ஓகே, ஆனால் பௌதிக லோகத்தில் கஷ்டப்பட்டு டிகிரி வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 வருஷம் படிப்பு வேஸ்ட். அதுதான் அந்த பௌதிக லோகத்தில் கஷ்டம். ஆன்மீகத்தில் உதவும் அது. ஆமாம், ஆன்மீகத்தில் நோ வேஸ்டேஜ். எவ்வளோ பண்ணமோ அது ஃபுல்லாக கிரெடிட். ஓகே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பிரபு. என்னடா சரியா இல்லையே அப்படின்னு கொஞ்சம் அதுதான் கரெக்ட். கஷ்டமாக இருந்தால் தான் கரெக்டு. ஓகே, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகுதுன்னு நினச்சாலே அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம நம்ம அந்த உடல் தளத்தில் வெளியே வந்துருக்கோம். அது வரலன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம வேறு ஏதோ லோகத்தில் இருக்கும். ஓகே, அது கரெக்டான சாண்டிங் கிடையாது. கஷ்டப்படுறது தான் கரெக்டான சாண்டிங். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் நல்லது. ஸோ இட்ஸ் நாட் அது வந்து ஸ்பைனல் கிடையாது. நம்மளை என்னன்னு காட்டி கொடுக்கறதே அதுதான். ஓகே, அதுதான் கரெக்டான பாத். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சுதா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய பிரபு சொல்றாரு, கிருஷ்ணரோட அவரு ஓட்டிட்டு வர குதிரைகள் அழகா இருக்கு. அவர் வந்து ஏன்னா அது அவருடைய சேவகர்கள் அந்த குதிரைகள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணுது. பக்தர்களை எப்போதுமே ஒரு படி மேலதான் அவர் வச்சிருக்காரு. பகவத்கீதையில வந்து நம்ம வந்து சிற்றின்பத்துக்காக தேவர்களை வழிபடுறோம். ஆனா முழுமுதற் கடவுளை வழிபட்டாலே எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்றத பகவத்கீதையில. Very nice, Mataji. நல்ல observation. Thank you. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஹாசியோட பாயிண்ட்ஸ் இருக்கா? இன்னும் இல்லை. சாதாரணி ஹரணி ஓகே, அவங்க வேலையா இருக்கா? சரி, ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு எந்நேரம் பிரபு குருமராஜோட இது லெக்சர் பிரபு? அதாவது நாளைக்கு குருமராஜ் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. 10 to 12 போட்டிருக்காங்க. ஆனால் அவர் யூஸ்வலாக கொஞ்சம் அந்த மெடிசன்லாம் அந்த இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. 11 o'clock அந்த மாதிரி வருவாங்க. 11 to 1 ஆகிடும். 1 o'clock 2 o'clock ஆகிடும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. வீட்டுக்கு வரதுக்கு அப்படியே ஒரு 3 மணி 4 மணி ஆகிடும். சரி, ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. சரி, இந்த வாரம் நமக்கு கிளாஸ் கிடையாது. நம்ம திருப்பி டியூஸ்டே தான் மீட் பண்ணுவோம் இல்லையா? டியூஸ்டே சத்யன் சார் கிளாஸ் மீட் பண்ணலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்பயேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸ் கிடையாது மாதாஜி. நாளைக்கு கிளாஸ் கிடையாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.